சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் வரும் 7ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாவேக தலைவர் விஜய் நாளை மறுநாள் முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருடன் அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். புதிதாக அமையவுள்ள தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவோர் யார் யார் என இன்று இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக சட்டசபை குழு தலைவராக பனையூர் கூட்டத்தில் விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். விஜய் முதல்வராக ஆதரவு அளித்து உறுதிமொழி பத்திரத்தில் எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டது. தமிழகத்தில் வரலாற்று வெற்றி தாவேக பெற்றதை அடுத்து விஜய் கவர்னருக்கு இமெயில் அனுப்பி பரபரக்க வைத்துள்ளார். 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என கூறியுள்ளார். தாவேக சட்டசபை குழு தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து கவர்னரை சந்திக்க தாவேக தரப்பில் நேரம் கேட்கப்பட்டுள்ளது. ஆட்சி அமைக்க தாவேகாவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் பாமகவிடம் பேச்சு நடக்கிறது. ஆனால் அவர்கள் சௌமியாவிற்கு துணை முதல்வர் பதவி கேட்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அன்புமணி இன்னும் தனது முடிவை அறிவிக்கவில்லை. தேர்தலில் தாவேகாவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு தாவேக தலைவர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்களின் நலனே தாவேகாவின் ஒரே குறிக்கோள். தமிழக அரசுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். தாவேகாவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு தாவேக தலைவர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிப்போம் என்றார். பனையூர் சென்ற தாவேக தலைவர் விஜய் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்ள கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக எம்எல்ஏக்களை மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி ஆட்சி அமைய தாமதமாகலாம் என்பதால் தாவேக இந்த முடிவை எடுத்துள்ளது. சட்டசபை தேர்தல் முடிவை தொடர்ந்து முதல்வர் பதவியை ஸ்டாலின் ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை கவர்னர் மாளிகைக்கு அனுப்பி வைத்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமாவை கவர்னர் அர்லேக்கர் ஏற்றார். மாற்று ஏற்பாடு செய்யும் வரை காபத்து முதல்வராக இருக்க கவர்னர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆளும் கட்சியாக இருந்தால் மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவோம், எதிர்க்கட்சியாக இருந்தால் மக்களுக்கான கோரிக்கைகளுக்காக போராடுவோம் என்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். இனம், மொழி, நாடு காக்கும் பயணத்தை தொடர்வோம், மீண்டும் வெல்வோம் என்றார். தாவேகாவை ஆதரிக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். தாவேகாவிலிருந்து என்னை யாரும் இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிப்பது குறித்து கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் முடிவு செய்வார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். உதயநிதி போட்டியிட்ட சேப்பாக்கம் தொகுதியில் அதிமுகவின் ஆதி ராஜாராம் 16,507 வாக்குகள் மட்டும் பெற்று டெபாசிட் இழந்தார். இபிஎஸ் தலைமையில் சென்னையில் நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னைக்கு வருமாறு இபிஎஸ் அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தலில் திமுக தோல்வியடைந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களின் அறைகளில் உள்ள ஸ்டாலின், உதயநிதி ஆகியோரின் போட்டோக்கள் அகற்றப்பட்டது. புதிதாக பொறுப்பேற்கும் அமைச்சர்கள் அந்த அறையை பயன்படுத்த உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களின் அறைகள் காலி செய்யப்படுகிறது. திமுக அமைச்சர்களின் அறைகளில் உள்ள பொருட்களை எடுத்துச் செல்லும் பணி நடக்கிறது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா 5 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சியின் சட்டசபை தலைவராக நமச்சிவாயம் தேர்வு செய்யப்பட்டார். தாவேக தலைவர் விஜய்க்கு நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எனது பாராட்டுகள் என்றார். தாவேக தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள சீமான், மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆக்கப்பூர்வ மாற்று அரசியலை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாய் நின்று நாம் தமிழர் கட்சி செயலாற்றும் என்றார். திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என உதயநிதி தெரிவித்தார். நான் எதிர்க்கட்சி தலைவராவதை கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றார். திருப்பத்தூரில் 1 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் தோல்வியடைந்தார். இதனை எதிர்த்து திமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்படும் என உதயநிதி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் மக்களாட்சி படுகொலை செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் தோற்கவில்லை, நான் பதவி விலக மாட்டேன். வாக்கு எண்ணிக்கை மிகவும் அநீதியான முறையில் நடந்துள்ளது என மம்தா தெரிவித்துள்ளார். என் வாழ்க்கை முழுவதையும் மக்கள் பணிக்காகவே அர்ப்பணித்துள்ளேன். இப்போது நான் சுதந்திர பறவையாக இருக்கிறேன் என்றார். மேற்கு வங்க தேர்தலில் ஆட்சியை இழந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். தனக்கு சீட் வழங்க திரிணாமுல் காங்கிரஸ் 5 கோடி ரூபாய் கேட்டதாக முன்னாள் அமைச்சர் மனோஜ் திவாரி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு கட்சி முழுவதுமே ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு எந்த துறையிலும் வளர்ச்சி இல்லாத போது தோல்வி அடையத்தான் செய்யும் என்றார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு காரணமாக கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, நெல்லை, குமரியில் நாளை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. சென்னை கொளத்தூரில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நேரில் சென்று திமுக தலைவர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார்.
அவருடன் சென்ற சேகர்பாபு அழுத நிலையில் திமுக தொண்டர்களும் மக்களும் சோகத்தில் கண்ணீர் விட்டனர். 2026 தேர்தல் ஒரு மாயை போன்றது என்றும் நமக்கான எதிர்காலம் உறுதியாக வரும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். வாக்காளர்களுக்கு ₹1 கூட வழங்காமல் முதல் தேர்தலில் சரித்திர வெற்றியை தாவைக்கா பெற்றுள்ளது. விஜயை மக்கள் நேசிக்கிறார்கள், நேசிக்கின்ற மக்களுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என தாவைக்கா எம்எல்ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை குறித்து சென்னை பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். புதிய அமைச்சரவையில் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எம்எல்ஏ பணத்தை தவிர ₹1 கூட பெறக்கூடாது என தாவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக ஆலந்தூர் தொகுதியில் அமைச்சர் தாமோ அன்பரசனை தோற்கடித்த தாவேக எம்எல்ஏ ஹரிஷ் தெரிவித்துள்ளார். தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள சௌமியா அன்புமணிக்கு வாணியம்பாடி மற்றும் வேலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக முதல்வராக விஜய் மக்களை மட்டுமின்றி சினிமாவையும் வாழ வைப்பார் என்று நாட்டுப்புற பாடகரும் தாவேக ஆதரவாளருமாகிய வேல்முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து 120 தொகுதிகளில் வென்றுள்ளதால் திராவிட கட்சிகள் நிராகரிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். 1962இல் 50 இடங்களில் திமுக வென்றது. ஆனால் அண்ணா தோற்றார். அதேபோல இந்த தேர்தலில் ஸ்டாலின் தோல்வியடைந்துள்ளார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தாவேகாவை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என தேர்தல் சமயத்திலேயே சொல்லியிருந்தேன் என்று விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் கருத்து தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் நடந்ததால் மேற்கு வங்கத்தில் மம்தாவும் தமிழகத்தில் ஸ்டாலினும் தோற்றுள்ளனர் என்று ஏஐஎம்ஐஎம் கட்சி எம்பி அசாதுதீன் ஒவைசி கூறியுள்ளார். கேரள தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களுக்கு கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் மேள தாளங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவிற்கு செல்வ பெருந்தகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் ஜனநாயக தீர்ப்பாக அறிவிக்கப்பட்டுள்ள சட்டசபை தேர்தல் முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் என்றார். மேற்கு வங்கத்தை கைப்பற்றியிருக்கலாம், ஆனால் தென்னிந்தியாவுக்குள் பாரதிய ஜனதாவால் நுழைய முடியாது என்று திமுக நிர்வாகி TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மயிலம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட CV சண்முகம் 82,353 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து அவர் தனது ராஜ்யசபா MP பதவியை ராஜினாமா செய்கிறார். மக்கள் மாற்றத்துக்காக வாக்களித்துள்ளனர் என்று மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள தாவேக பொருளாளர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் DGP சந்தீப் ராய் ரத்தோருடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் உள்துறை செயலாளர் மணிவாசன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். ஒரு ஓட்டு என்றாலும் அதுவும் முக்கியம் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது என்று திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பனை 1 ஓட்டு வித்தியாசத்தில் வென்ற சீனிவாச சேதுபதி தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்கும் போது மேஜிக் நடக்கும் என்று மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேக எம்எல்ஏ மாதர் பத்ருதீன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் NDA வெற்றி பெற்றது இரட்டை எஞ்சின் ஆட்சிக்கு கிடைத்த மகத்தான அங்கீகாரம். உங்களின் வழிகாட்டுதலே எங்களின் மிகப்பெரிய பலம் என பிரதமர் மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக தலைவர் விஜய்க்கு வாழ்த்துகள் என அன்புமணி தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு அணுவளவும் பணிந்து விடாமல் உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சாமல் மதச்சார்பற்ற சகோதரத்துவ சமாதான தமிழக சூழலை விஜய் பேணிக்காக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் தாவேகாவுக்கு ஒருபோதும் ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். தாவேகாவின் பெரும் வெற்றிக்காக திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் தேங்காய் உடைத்து வேண்டுதல் நிறைவேற்றினர். தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய எம்எல்ஏக்களுடன் தாவேகா தலைவர் விஜய் ஆலோசனை நடத்திய பின் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். மக்கள் கூட்டத்தில் அவரது கார் மிதந்து சென்றது. தமிழக தேர்தலில் அடித்தது விஜய் அலைதான். அதே சமயத்தில் திமுகவுக்கு எதிரான அலையும் பெருமளவில் எதிரொலித்திருக்கிறது என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் விசிக தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் வீரபாண்டியன் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 10 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட பிரேமலதா மட்டுமே தாவேகா வேட்பாளரை தோற்கடித்தார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூர் சென்றார்.
காட்பாடி தொகுதியில் 10வது முறையாக போட்டியிட்ட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். 1991க்கு பிறகு அவர் தோல்வியை தழுவியுள்ளார். தவிக வேட்பாளர் சுதாகர் வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் ராமு 2ஆம் இடம் பிடித்தார். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அங்கு இடைத்தேர்தல் வர வாய்ப்புள்ள நிலையில் தவிக சார்பில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த கூப்பா கிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தவிகவின் நிலைப்பாட்டை அறிவித்த பின் எங்கள் கருத்தை தெரிவிப்போம். சட்டசபை தேர்தல் முடிவை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. யாருக்கும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தமிழக மக்கள் வழங்கவில்லை என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். மாற்றம் என்பது நம்பிக்கைக்காக, வெறுப்பு அரசியலுக்கு அல்ல என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் முடிவு தொடர்பாக தனது கருத்தை தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜய் பதவியேற்பு விழா ஏற்பாடு குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். விழாவிற்கு எந்த இடத்தை தேர்வு செய்வது என்பது குறித்தும் ஆலோசித்தார். விஜய்க்கு ஆதரவு தருவது குறித்து இதுவரை முடிவெடுக்கவில்லை. இடதுசாரிகள் விசிக நீண்ட காலமாக ஒன்றாக செயல்பட்டு வருகிறோம். அரசியல் முடிவுகளை கம்யூனிஸ்டுகளுடன் இணைந்து எடுப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என திருமாவளவன் சொன்னார். திமுகவுடனான கூட்டணி தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. அதனால் திமுகவுடன் கூட்டணி தொடர்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். தவிக தலைவர் விஜய்க்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை என கூறியுள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம் என்றார். திமுக கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. திமுக சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் உடனடியாக வாக்களித்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தவிக தலைவர் விஜய் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ள நிலையில் பனையூர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பனையூர் அலுவலகத்தை சுற்றி அனைத்து தெருக்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றதால் சினிமாவிலிருந்து முழுமையாக விலகும் முடிவை தவிக தலைவர் விஜய் எடுத்துள்ளார். தமிழக தேர்தல்களில் நோட்டாவின் வாக்கு சதவீதம் தேர்தலுக்கு தேர்தல் குறைந்து கொண்டே வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் 0.41% வாக்குகளை நோட்டா பெற்றுள்ளது. விசிக முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்துள்ள தமிழ் மக்களுக்கு நன்றி என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்றார். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தவிக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கை ராஜினாமா செய்கிறார். இதன் மூலம் பெரம்பூர் தொகுதியை விஜய் தக்க வைப்பது உறுதியானது. சற்று நேரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக தலைவர்களுடன் ஆலோசனை நடக்கிறது. 3 கட்சிகள் வசமும் தலா 2 இடம் என 6 இடங்கள் இருக்கின்றன. இந்த கட்சிகள் ஆதரவை விஜய் எதிர்நோக்கும் நிலையில் கூட்டம் நடக்க உள்ளது. கூட்டணி ஆட்சி அமைக்க இதுவரை தவிகவிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. தவிக அழைத்தால் மாநில நிர்வாக குழு கூட்டி தவிகவுக்கு ஆதரவா இல்லையா என்பது பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என இடதுசாரி கட்சிகளான சிபிஎம் மற்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. முதல்வர் கான்வாய் அணிவகுக்க பனையூர் அலுவலகத்திற்கு தவிக தலைவர் விஜய் சென்றார். தவிக எம்எல்ஏக்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். தவிக பனையூர் அலுவலகத்தில் நடக்கும் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க பனையூர் நோக்கி தவிக எம்எல்ஏக்கள் படையெடுத்தனர். பதவி ஏற்பதற்கான முன்னேற்பாடு வேலைகள் தீவிரமாக நடக்கிறது. இனிவரும் எல்லா காலமும் தளபதி காலம்தான் என சோழிங்கநல்லூர் தவிக எம்எல்ஏ சரவணன் தெரிவித்தார். இனி பணத்துக்கு வேலை இல்லை என்றார். தமிழக சட்டசபை தேர்தலில் 164 தொகுதிகளில் போட்டியிட்டு 59 இடங்களை திமுக கைப்பற்றியுள்ளது. திமுக கூட்டணி 73 தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் 2வது தனிப்பெரும் கட்சியான திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. சட்டசபை திமுக தலைவராக உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு உள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் என் மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வாழ்த்தியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பணத்தை வாரி இறைத்த கட்சிகளால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்று தவிக ஆட்சியை பிடித்துள்ளது. ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாக்காளர்களை விலைக்கு வாங்க முடியாது என்பதை தேர்தல் முடிவு நிரூபித்துள்ளது. கேரளத்தில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறது. முதல்வர் யார், அமைச்சர்கள் யார் என்பதை ஆலோசித்துதான் முடிவெடுப்போம் என மூத்த தலைவர் ஏ.கே. அந்தோணி தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற நிலையில் வாக்களித்த மக்களுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா நன்றி தெரிவித்துள்ளார்.
இனி எங்கள் மீதான நன்றி கடன் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றார். கடுமையான வெயிலை சந்தித்து வந்த டெல்லியில் இன்று ஆலங்கட்டி மழை பெய்து குளிர்வித்தது. ஆம் ஆத்மியிலிருந்து 6 ராஜ்யசபா எம்பிக்கள் விலகிய நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் இன்று சந்தித்தார். அவர்கள் விலகிய விவகாரத்தில் ஜனாதிபதி சரியான தீர்ப்பை வழங்குவார் என பகவந்த் மான் கூறினார். கேரளத்தில் காங்கிரஸ் கட்சியிடம் மார்க்சிஸ்ட் கூட்டணி ஆட்சியை இழந்த நிலையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யாத நிலை உருவாகியுள்ளது. மேற்கு வங்கம், திரிபுரா மாநிலங்களை தொடர்ந்து 10 வருடங்களாக ஆட்சியில் இருந்த கேரளமும் இப்போது கைவிட்டு போனது. நீட் தேர்வு மோசடியில் ஈடுபட்ட குஜராத்தைச் சேர்ந்த ஏஜென்ட் உட்பட 4 பேர் டெல்லியில் கைது செய்யப்பட்டனர். 18 மாணவர்கள் மீட்கப்பட்டனர். 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்த பின் அழகர் கோவில் திரும்பிய கள்ளழகரை பக்தர்கள் மலர் தூவி வரவேற்றனர். கோயிலுக்குள் வந்த கள்ளழகரை கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பி மலர் தூவி வரவேற்றனர். பின் 18 பெண்கள் பூசணிக்காயில் சூடமேற்றி 3 முறை அழகரை சுற்றி திருஷ்டி கழித்தனர். பிரபல பட தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவாவின் தந்தையுமான ஆர்மி சௌத்ரி தனது சொந்த ஊரான உதய்பூருக்கு சென்றபோது விபத்தில் உயிரிழந்தார். அவரது மறைவு திரையுலகினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணம் கொடுக்காமல் சில இடங்களில் வாக்கு கூட கேட்காமல் 1.5 கோடி பேர் தாவேகாவுக்கு வாக்களித்துள்ளனர். தமிழக மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றி விஜய் நல்லாட்சி தர வேண்டும் என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி எல்கில் முருகன் கோயில் பகுதியில் காட்டு யானை உலா வருவதால் பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்கள் முன்னேற்றத்தை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த ஸ்டாலினை டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாராட்டியுள்ளார். குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ள விஜய்க்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். திமுகவுடன் கூட்டணி தொடரும், மக்கள் தீர்ப்பை மனதார ஏற்கிறோம் என வைகோ தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 180 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,820க்கும், சவரனுக்கு 1,440 ரூபாய் குறைந்து 1,10,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இயக்குநர் ஜித்து மாதவன் கதையில் சிம்பரம் இயக்கத்தில் உருவாகியுள்ள மலையாள படம் பாலன் தி பாய் உலக புகழ்பெற்ற கேன்ஸ் திரைப்பட விழாவின் மார்ச் 2 பிலிம் பிரிவில் திரையிட இப்படம் தேர்வாகியுள்ளது. தாயை தேடி அலையும் ஒரு சிறுவனின் வாழ்க்கை போராட்டத்தை மையமாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளது. கேன்ஸ் பட விழாவிற்கு இப்படம் செல்வது மகிழ்ச்சி என்றார் இயக்குநர். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் ஹிந்தி, தெலுங்கு படங்களில் நடிக்கிறார். அவர் கூறுகையில், வாழ்வில் கஷ்டங்கள் ஏற்பட்ட சமயத்தில் எனக்கு குடிக்கும் பழக்கம் இருந்தது. இரவில் குடித்துவிட்டு காலையில் எழும்போது வரும் அந்த தலைவலி சங்கடத்தை தரும். அதேபோல் குடித்த பின் வரும் அந்த வாசனையும் இது ஒரு நாள் இல்லை என்ற உணர்வை ஏற்படுத்தியது. அதனால் குடிப்பதை நிறுத்திவிட்டேன் என்றார். பிரியதர்ஷன் இயக்கத்தில் அக்ஷய் குமார் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த ஹிந்தி படம் பூத் பங்களா. தொடர்ந்து தோல்விகளால் தடுமாறி வந்த அக்ஷய்க்கு இந்த படம் மீண்டும் வெற்றியை கொடுத்து அவரை மீட்டெடுத்துள்ளது. 2 வாரங்களை கடந்து 200 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது. இது இவருக்கு 12வது 200 கோடி படமாகும். ரணபலி, ரவுடி ஜனார்த்தனா ஆகிய படங்களில் நடித்து வரும் விஜய் தேவரகொண்டா அடுத்து சௌரவ் இயக்கும் படத்தில் நடிக்கப் போகிறார். ஹேசம் அப்துல் வாஹப் இசையமைக்கிறார். ஆக்ஷன் கலந்த காதல் கதையில் உருவாகும் இப்படத்தில் நாயகியாக பாலிவுட் நடிகை கீர்த்தி சனோனை நடிக்க வைக்க பேசி வருகின்றனர். தமிழ் படங்கள் தவிர்த்து தெலுங்கு படங்களுக்கும் அனிருத் இசை அமைக்கிறார். கொரட்டலா சிவா இயக்கத்தில் பாலகிருஷ்ணா நடிக்கும் படத்திற்கு இவர் இசையமைக்க கமிட் ஆகியுள்ளாராம். ஏற்கனவே சிவா இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் நடித்த தேவரா படத்திற்கும் அனிருத் தான் இசையமைத்தார். அந்த நட்பு காரணமாக இப்போது பாலகிருஷ்ணா படத்திற்கும் இசையமைக்கிறாராம். உழைப்பால் உயர்ந்திருக்கிறார் நடிகர் விஜய். அவரின் வெற்றிக்கு மனதார வாழ்த்துகிறேன். அவர் மேன்மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என நடிகர் கவுண்டமணி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமந்தா தயாரித்து நடித்துள்ள படம் மாயின்றி பங்காரம் நந்தினி ரெட்டி இயக்கியுள்ளார். இந்த படம் பற்றி சமந்தாவின் கணவர் இயக்குனர் ராஜ் நிட்டிமோரு கூறுகையில், மாயின்றி பங்காரம் படத்தில் சமந்தாவின் ஆக்ஷன் காட்சிகள் மூர்க்கதனமான அதிரடியான பக்கத்தை வெளிப்படுத்தும். இதற்காக தன்னை முழுமையாக தயார்படுத்திய அவர் தனது உடலை வருத்தி நடித்ததோடு துணிச்சலான ஷாட்டுகளில் நடித்தார். சமந்தாவுக்கு இந்த படம் புதிய பாதையை வகுத்துக் கொடுக்கும் என்கிறார். சில விஷயங்களை முன்னரே யூகித்து செய்வது பின்னர் நிஜத்திலும் நடக்கும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து 2024 வெளியான படம் தி கோட். இதில் விஜயின் கார் எண்ணாக TN07 CM 2026 என வைத்தார் வெங்கட் பிரபு.